طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய உயர்ந்த கலாச்சாரங்களிலே தனி மனிதர்களுடைய அன்பை வளர்ப்பதற்காக, பரஸ்பரம் ஒருவருடைய அன்பை வளர்ப்பதற்காக வேண்டி இஸ்லாம் பல்வேறு நல்ல அம்சங்களை சொல்லி தந்திருக்கிறது. அதிலே சலாம் சொல்வது, ஒருவரை பார்த்து புன்முறுவல் செய்வது, முசாஃபஹா செய்வது, முஆனகா செய்வது, முத்தமிடுவது, இது ஓருள்ள காரியங்கள் எல்லாம். ஒவ்வொன்றுக்கும் சில நிபந்தனைகள் என்றும் இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய அன்பை வளர்ப்பதிலே மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதில் இந்த முசாஃபஹா என்பது இருக்கிறதே, கை கொடுப்பது என்பது இஸ்லாமிய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் என்பது ஆரம்பத்திலே முசாஃபஹாவை செய்து வாழ்ந்த மக்கள் யமன் வாசிகள் தான். அவர்கள்தான் மஞ்சா பில் முசாஃபஹா. முசாஃபஹாங்கிறத உலகத்தில் முதல்ல கற்றுக் கொடுத்தவர்கள் யமன் வாசிகள் தான். ஆனால் அது நல்ல பழக்கம் என்ற காரணத்தினாலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சமூகத்திற்கு, மனித சகோதரத்துவத்திற்கு நிலைநாட்டுவதிலே முக்கியமான பங்களிக்கிறது என்ற காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கும் உலகத்துல சில அரசர்கள், சில மத தலைவர்கள், நம்ம நாட்டில் கூட இந்த சங்கராச்சாரியார்கள், இவங்கெல்லாம் சாமானியருடைய கைகளை தொடமாட்டாங்க. இன்னைக்கும் கூட உலகத்தினுடைய பல அரசர்களும் சரி, இந்த மாதிரி பல பெரிய மத தலைவருடையும் சரி, இவங்க கூட கை தொடமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நிலைகளை பொறுத்தவரை அவங்க சாமானியமானவர்கள் என்பதனால. இன்னைக்கும் உலகத்துல இங்கிலாந்து நாட்டினுடைய அந்த அரச குடும்பத்தினர்கள் எல்லோரிடத்திலையும் கை கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம்ங்கிறது இல்லை. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஃபஹாவை, கை கொடுப்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, தமாமு தஹிய்யத்திக்கும் அல் முசாஃபஹா, நீங்கள் செய்யக்கூடிய நிறைவான ஒரு தஹிய்யத், ஒரு ஆள்கிட்ட சலாம் சொல்றது ஒரு தஹிய்யத், ஒரு காணிக்கை. அந்த காணிக்கையினுடைய நிறைவு என்பது முசாஃபஹா தான் என்று சொன்னார். சலாம் சொல்வது என்ற ஒரு காணிக்கை என்ற தம்பி தஹிய்யத்தின் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஒரு காணிக்கையை செலுத்துற சம்பந்தமாக சொல்லும்போது சலாம் சொல்வதற்கு காணிக்கையின் மார்க்கம் பெயர் சொல்கிறது. அதிலே நிறைவானது சலாத்துடனே முசாஃபஹா செய்வது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுலேயும் கூட ஸல்லல்லாஹு ரொம்ப கண்ணியம் வேணுவாங்க. லா யன்ஸு யதஹு ஹத்தா யகூன ஹுவல்லதி நஸஅ, யார் கை கொடுத்தாரோ அவர் கையை எடுக்கிறவர் ரசூலுல்லாஹ் கை எடுக்க மாட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி கை கொடுத்தாங்கன்னா அதுலேயும் கூட எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்குவாங்கன்னா, அவர் கை கொடுத்தவர் கையை எடுக்கும் வரை தன் கையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த முசாஃபஹா என்பது நட்புறவை வளர்க்கும், நட்பை வளர்க்கும், பதற்றத்தை தணிக்கும். முசாஃபாங்கிறது இருக்குது, இந்த தொடுதல் என்பது பதற்றத்தை தணிக்கும். அது மாதிரி சொன்னார்கள், தசாஃபஹு யுதுஹிபுல் கில், ஒரு மனிதனுடைய வஞ்சகத்தை போக்கிவிடும், பகமையை மாற்றிடும். முசாஃபா செய்துகிட்டு இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாசகம், தசாஃபஹு, முசாஃபா செய்யுங்கள், அது யுதுஹிபுல் கில், உங்களுடைய பகைமையை, உங்களுடைய வஞ்சகத்தை மாற்றும், இதயத்தை சுத்தப்படுத்தும், நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கும். ஒரு முசாஃபா செய்யும் பொழுது ஒரு விதமான உள்ளத்தில் நம்பிக்கை உண்டாக்குவதற்கு எல்லாவற்றையும் விட மேலாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமீனி யல்தகியானி ஃபயதசாஃபஹானி, இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து ஒருவர் மற்றவரோடு முசாஃபா செய்கிறார், இல்லா குஃபிர லஹுமா கப்ல அன் யதஃபர்ரகா, இரண்டு பேரும் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவங்களுக்கு வந்துருதுன்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க பெறுவதற்கு அது சாதாரணமான ஒரு சின்ன பழக்கம்ங்கிறது அல்ல. இந்த பழக்கம்ங்கிறது நம்முடைய மன்னிப்பை, ரப்பின் புறத்திலிருந்து உண்டான அன்போடு மன்னிப்பை உண்டாக்கி தருவதிலே இது முக்கியமானது என்று ஹதீஸிலே வந்திருக்காரு. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எப்போ முசாஃபா செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கிற பக்கத்துல திடீர்னு தட்டிட்டு அவர்கிட்ட முசாஃபா செய்யணும். முசாஃபா எப்போ? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இன்னல் முசாஃபஹத சுன்னத்துன் வ முஸ்தஹப்பத்துன் இந்த குல்லி லிகாயின், சந்திக்கும் பொழுது பிரியும் பொழுது முசாஃபா.
அதனாலதான் சுபுகனுடைய அசருடைய தொழுகைக்கு முன்னால் முசாபா ஏன் நடைமுறையில் இருக்குது, பழக்கத்தில் இருக்குதுன்னா அதுக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகள் இல்லை என்ற காரணத்தினால். அதனால சந்திக்கும் பொழுதும் பிரியும் பொழுதும் இதுதான் முசாபாவுடைய நேரம் என்று இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார். அருமையானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முசாஃபாவுடைய பாடம் சொல்லும் பொழுது அல் அஹ்து பில் யதைன், இரண்டு கையால் பற்றுவதுன்னு சொல்லுவாங்க. அல் அஹ்து பில் யதைன், இரண்டு கையை கொண்டு. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம்ங்கிறது ஒரு கை கொடுக்கறது, மேற்கத்திய கலாச்சாரம்ங்கிறது இருக்குது இல்லையா, அதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு இதா நின்றுக்கிட்டு சாப்பிடுறது, கரண்டியில சாப்பிடுறது, இதெல்லாம் இன்னைக்கு உள்ள ஒரு கலாச்சாரம் மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. அது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடம் எழுதுகிறார்கள். அல் அஹ்து பில் யதைன், இரண்டு கைகளை கொண்டு பற்றி கொள்வது, இரண்டு கையால் கொடுக்குவது என்று அவர்கள் சொல்லி காட்டுவார். அது மாதிரி அந்நிய பெண்கள்கிட்ட முசாபா செய்யக்கூடாது. முசாபா செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்திட்டைங்கிறது இல்லை. மார்க்கம் அதற்கு ஒரு வரையறை சொல்லி இருக்கிறது. அந்நிய பெண்கள்கிட்ட, அது மாதிரி பருவ வயதை அடைந்த ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு இச்சை மனதில் இருக்குமானால் அப்படிப்பட்ட ஆட்கிட்ட முசாபா செய்யக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். பெண்களிடத்தில் முசாபா செய்யக்கூடாது. சமீபத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர், அவரை மலேசியாவினுடைய அதிபர் உங்க அன்வர் இப்ராஹிம் அவர்கள் சந்தித்தார். மனைவியோடு சந்திக்கும் பொழுது அவர் கை நீட்டுறார். அமெரிக்காவினுடைய அதிபர் மலேசியாவினுடைய அதிபருடைய மனைவி அவங்கள்ட்ட வான் அஜீசாட்ட கை நீட்டுறா. ஆனா நம்ம கை கொடுக்கல, அந்தமா முசாபா செய்யல. அதற்கு மாற்றமா என்ன செய்தாங்கன்னா, அமெரிக்காவினுடைய அதிபரின் மனைவி இருந்தாங்க, அவங்கள்ட்ட வேகமா போய் கை கொடுத்தாங்க. அப்ப இஸ்லாம் ஒரு கலாச்சாரத்தை இன்றும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. பெண்கள்கிட்ட முசாபா செய்யறதுங்கிறத மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை. அது என்ன, அந்த ஸ்பரிசம், ஒரு தொடும் பொழுது ஒரு விதமான ஸ்பரிசம் உண்டாகும். அந்த ஸ்பரிசம் நல்லது என்பதை போலவே சில ஆபத்துகளும் இருக்கிறது. அதனால்தான் மார்க்கம் இப்படிப்பட்ட ஆண்கள்கிட்ட முசாபா செய்யறது தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. உண்மையானவர்களே, கானா ஸஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தலாகு முஸ்தஸாஃபா, ஸல்லல்லாஹுடைய சஹாபாக்கள் சந்தித்தால் முசாபா செய்வார்கள். வைதா கதிமு மின் சஃபரின் தஆனகு, எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க, பயணத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அல்லது நீண்ட பிரிவு ஏற்பட போகுது என்றால் முஆனகா செய்து கொள்வார். இந்த முசாபா செய்வாங்க பொதுவாக சந்திக்கும் பொழுது. ஆனால் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு நீண்ட பயணம் போயிட்டு வந்தாங்க, அல்லது நீண்ட பிரிவு ஏற்பட போகுது, இப்படி மாதிரி ஒரு நிலைன்னு சொன்னா முஆனகா செய்வார் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் கூட பெரிய பிள்ளைகளான அவங்கள முத்தமிடலாமா, முசாபா செய்யலாமா, முஆனகா செய்யலாமா என்று ஹதீஸிலே பார்த்தால் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க முசாபா செய்வாங்க, அவங்கள முத்தமிடுவாங்க, அவங்கள சேர்த்துக்கிடுவாங்க என்றெல்லாம் இருக்கிறது. அது நம்முடைய பிள்ளை என்ற காரணத்தினால் பெரிய பிள்ளைகளா வளர்ந்தால் கூட அது மார்க்கம் தடை நமக்கு சொல்லி காட்டவில்லை. அருமையானவர்களே, ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகரம் வெற்றி கொண்ட பொழுது பயந்து ஓடுனவங்கள்ல, இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தண்டனை கொடுப்பாங்கன்னு பயந்து ஓடியவர்கள்ல இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. ஆனால் பின்னால் இஸ்லாம் ஆகி திரும்ப வருகிறார். இக்ரிமா அவர்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள், இந்த நேரத்தில் அவருடைய தகப்பனாரை போய் திட்டிட்டு இருக்காதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி இருந்தாங்க. அவர் வந்த உடனே அல்லாஹ் ரசூல் எழுந்திருச்சு போய் மர்ஹபன் பிர் ராக்கிபில் முஹாஜிர், மர்ஹபன் பிர் ராக்கிபில் முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய, பயணம் செய்து வரக்கூடிய அருமையான தோழரை வருகன்னு சொல்லி அவர் அப்படியே கட்டி தழுவனாங்க, முஆனகா செய்தார் என்று வருகிறார். எனவே இது மாதிரி உள்ள ஒரு நல்ல பழக்கங்களை இஸ்லாமிய கலாச்சாரம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் சில நிபந்தனைகளோடு, சில முறைகளோடு, சில நேரங்களோடு என்றும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாமிய கலாச்சாரத்தின் எல்லா விதமான உன்னதங்களையும் வாழ்க்கையில் பின்பற்றிய உலகத்தில் வெற்றி பெற்ற நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாம். உள்ளத்தினுடைய வஞ்சகங்களை எல்லாம் நீக்கி, பொறாமையை நீக்கி, பேராசை நீக்கி, ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு வாழக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹ் நம் எல்லோரிடத்திலும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.